அனைவருக்கும் வணக்கம். உயிரை அடிப்படையாக கொண்டு காலத்தை வரையறுக்க முடியும், அல்லது உயிரை அடிப்படையாக கொண்டு காலத்தை வரையறுக்க முடியாது. உயிர் என்பது எந்த வகையான இயற்கை கட்டுப்பட்டதல்ல. அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் தன்மை உடையது உயிர். உயிரற்ற பொருள், அது நடுநிலை பொருள் அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு நம்ம காலத்தை வரையறுக்க முடியும். ஆனா உயிருள்ள பொருளையே அது காலத்தில் கொண்டு வர முடியுமா? காலத்தை வென்றவன் நம்ம சொல்றான் அப்படின்னு சாகாம இருக்கிறானா? சாகாம இருக்கிறதுக்கு வழி இருக்கா? சாகாம இருக்கலாம் சொன்னாவே அது மரணம் எல்லாம் இருக்கலாம், அல்லது நோய் எல்லாம் இருக்கலாம், அல்லது எப்பயுமே இயங்கிக் கொண்டே இருக்கலாம். இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஒரு எல்லை இருக்கு, குவாண்டம் பிசிக்ஸ்க்கு எல்லையே கிடையாது. அது கணக்கிடவும் முடியாது, புரிந்து கொள்றது கடினம். ஆனால் செய்து பார்த்தால் இப்படித்தான் இருக்கும், செய்து பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். ஆக உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பு திருமந்திரம் 575 பாடல்ல புறப்பட்டு பூக்க திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சேவக்கும் ரோமம் கருக்கும் கேட்டிருக்காரு. உறுப்பு சேவக்கும் ரோமம் கருக்கும்னா இளமை திரும்பும். ரோமம் கருக்கும்னா இல்ல, எப்பயுமே அது கருப்பாவே இருக்குமா? இப்ப நம்ம பிறக்கிறப்ப கருப்பா இருந்தது, அந்த மெலோனின் குறைய ஆரம்பிச்சதுனால மெலோனின்ங்கிறது குறைய ஆரம்பிக்குது. அது வயதை குறிக்கிறதா, அது காலத்தை குறிக்கிறதா, அல்லது ஆரோக்கியமின்மை குறிக்கிறதா, இல்ல எதிர்காலத்தில் நோய் வரப்போகுதுன்னு காட்டுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா முடி நரைச்சிட்டாவே ஏதோ அறிவே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம், அறிவே இல்லாதவன், முடி நரைச்சதுனாலேயே ஆரோக்கியம் இல்லாதவன், நமக்கு அவ்வளவுதான் காலம் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறதெல்லாம் ஒரு முழுமையான புரிதல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ அரைகுறை தான். ஏன்னா உயிரை பற்றி முழுமையான வரையறை ஏதும் இல்லை. ஆனா தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது, அது வேணா தெரியுது. உணவு கட்டுமாற்றின் மூலமாக உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப இயற்கை ஆற்றல் நமக்கு உள்ள மாறிடும். உணவு கட்டுப்பாட்டு கொண்டு வரக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆயிரலாம். அப்ப இயற்கை ஆற்றலே பல ஆண்டுகள் வாழலாம். உணவு என்பது போதை பொருள், உணவு என்பது மரணத்தை உண்டாக்குற பொருள். போதையும் தந்து மரணத்தையும் தருவதுதான் உணவு. ஒரு விஷம் ஏறுச்சுன்னா போதை தரும், கடைசியில மரணத்தை தரும். அப்படித்தான் தாவர பொருள், நிறைய தாவர பொருள் போதை தந்து ஆளை சாகடிச்சிடும். சனைடு மாதிரி அது வேலை செய்யும், உடனடியாக வேலை செய்யும், எல்லாமே வேலை செய்யும். சனைடு அப்படித்தான், உள்ள இருக்க ஆக்சிஜனை பூரா எடுத்துரும். அதிகபட்சமா 2 நிமிடம் 3 நிமிடத்துக்கு உயிர் போயிடும். அதுக்குள்ள மாற்று மருந்து போட்டா தான் அவன் தப்பிக்க முடியும். ஆக அப்ப நம்ம இந்த முதுமை அல்லது இளமை, வணக்கம்,
முதுமை அல்லது இளமையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான். ஆனா காலத்தை வச்சு உயிர் பொருளுக்கு காலத்தை வச்சு வரையறுக்க முடியாதுன்னு என்னுடைய கருத்து. ஆனா உயிர் என்பது இயற்கை கட்டுப்பட்டதல்ல, மனமும் இயற்கை கட்டுப்பட்டதல்ல. நம்ம ஒரு பொருள் விரும்புறோம் அப்படின்னாவே மனம் விரும்புது, இயற்கை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது இல்லை. மனம் விரும்புறான், ஒரு பொருளை விரும்பாம போறான். அப்ப இயற்கை கட்டுப்பட்டோம்னா ஒரு பொருள் உள்ள போகும் உள்ள போகாம இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. மனம் விரும்பினால் ஒரு பொருள் அனுபவிக்கிறேன், அப்போ இயற்கை தடை செய்ய போறது இல்லை. அப்ப மனத்துக்கும் இயற்கைக்கு தொடர்பில்லை. ஆனா இயற்கையால தான் வளர்க்கப்பட்டு இருக்கிறோம். ஆரோக்கியம் என்பது இயற்கையோடு தொடர்புடையது, ஆனா மனம் இயற்கையோடு தொடர்பல்ல. அதனால நம்ம இளமையா இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் அது முறிவான முடிவு அல்ல. ஆனால் புறப்பட்டு போக்கு இங்க எழுதியிருக்காரு, உறுப்பு சீவுக்கும் ரோமம் கருப்புன்னு எழுதியிருக்காரு. அக்கா உறுப்பு சீவுக்கும் ரோமம் கருப்புன்னு ஆரோக்கியம் பெற முடியும், இளமை திரும்பும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாவே இளமையா இருக்கலாமா அப்படின்னா அப்படி கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் மாணவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இதை படிக்கிற அறிமுக வகுப்புல குமாருங்க ஸ்வீடன்ல வேலை செய்யற குமார் கேட்டிருக்காரு, அது இளமை என்பது எதுவோடு தொடர்புடையது, முதுமை என்பது எதோடு தொடர்புடையது. நம்ம அந்த மெலோனின்ங்கிற ஒரு மெலோன்கிற சத்து காஞ்சி போகுது. உதாரணத்துக்கு ஒரு காயத்து மேல சாயம் அடிக்கிறோம், அந்த வெயில்ல வச்சோம்னா கொஞ்ச நாள் அந்த சாயமெல்லாம் போயிடும். காகிதம் அப்படித்தான் இருக்கும், ஆனா சாயம் போயிடும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சாயம் வந்து காஞ்சி குறைஞ்சிரும். சாயம் குறையறதுனாலயே அவன் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப எனக்கு நோயே இல்லைன்னு சொல்றேன், உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிற நோய் இல்லைன்னா எனக்கு என்ன இளமை இல்லையா அர்த்தமா? அதை ஒன்றும் சொல்ல ஒரு வரையறைக்கு பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. உயிருக்கே ஒரு வரையறை கிடையாது. ஆனா உயிர் தான் உடலை இயக்குது. அப்ப நீண்ட காலம் வாழ்வதே ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய இளமை நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கேள்வி அவருக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெருப்பிட உள்ளே நிர்மலமாக்கல். நிர்மலக்குன்னா அழிச்சிடுறது, தூய்மையே பண்ண. நிர்மலம்னா தூய்மைன்னு அர்த்தம். நிர்மூலம் என்பது வேற, நிர்மலம் என்பது வேற. நிர்மலமான தூய்மை செய்யறதுன்னு பேரு நிர்மலம். மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா அழுக்கு இல்லை. மலம்னா தூய அதாவது மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா அழுக்கு இல்லாததுன்னு அர்த்தம். அப்ப எதை எதை தூய்மை செய்யணும்? ஜீரணநீரை தூய்மை செய்ய சொல்றாரு. தூய்மை செய்தல் அப்படின்னாவே குற்றத்தை நீக்குதல்னு அர்த்தம். அப்ப ஜீரணநீர் இப்படித்தான் தமிழ்ல தான் வேறு சொல் இருக்கிறதுனால நம்ம இவ்வளவு ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த நோயை எதிர்த்து போராடுவதுதான் தமிழர் நாகரிகம், அதான் பரிணாம நாகரிகம். நோயை உண்டாக்குவது இயற்கை, ஆனால் அந்த நோயை புரிந்து கொண்டு மனதனுடைய பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்தால் மட்டும்தான் நோயை வெல்ல முடியும். அப்ப அது உடலோட பொருத்தி வச்சிருது. மனம் வந்து விரும்பும், ஆனா உடம்பு விரும்பாது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்ற காரம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. காரம் அடிக்குதுன்னா காரமா இருக்குது, உடம்பு எதிர்ப்பு காட்டுது. காரம் அடிக்குது, உடனே தொண்டைய வந்து எரிச்சல் உண்டாக்குது. காரம் சாப்பிடுகின்ற பொழுது என்னென்ன அவதிப்படுறோம், தொண்டை எரிச்சல் உண்டாக்குது, மூக்குல தண்ணி வருது, கண்ணில் தண்ணி வருது. வெங்காயம் உரிக்கிறப்ப என்ன பாடுபடுறோம் நம்ம? வெங்காயம் உடம்பு நல்லதுன்னு சொல்றீங்க, ரைட்டு தான். ஆனா உடம்புல குறை ஏறுது, கண்ட நீர் வருது, என்ன கஷ்டப்படுறோம் இல்ல. பச்சை வெங்காயம் சாப்பிட்றப்போ ஒரு வெங்காயம் 100 கிராம் வேக வைத்த வெங்காயம் சாப்பிட முடியுது. ஆனால் நேரடியாக பச்சை வெங்காயத்தை சாப்பிடும் பொழுது எவ்வளவு சிரமம் உண்டாகுது பாருங்க. அப்ப உடம்பு எதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு, எதற்கு உள்ள போடாத. அப்ப தெரிஞ்சேதான் நம்ம என்ன பண்றோம், அந்த உள்ள காரத்தை திணிக்கிறோம். இப்படித்தான். ஏன்னா அது சுவை இருக்கிறதுனால காரம். காரம்ங்கிறது எல்லாரும் விரும்புறதுதான், எல்லாரும் விரும்புவாங்க. இனிப்பு காரம் சொல்லும் பொழுது இனிப்பு காரம் இருக்கா, காரம் இருக்கா, இனிப்பு இருக்கா, உப்பு இருக்கா, புளிப்பு இருக்கான்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இயற்கை கட்டுப்பட்டதல்ல. அதனால இந்த உயிரை வைத்துக் கொண்டு நரைதிரை வைத்துக் கொண்டு வயது ஆயிடுச்சு வயது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உறுதியாக சொல்ல முடியாது. நோயற்ற வாழ்வுக்கு தான் நான் வழி சொல்லணுமே தவிர நோயற்ற வாழ்வு. மனம் சொல்றீங்க இல்லைங்கய்யா, இப்போ மனதை கட்டுப்படுத்தி தான் நம்ம வந்து உடலுக்கு உணவு தேவையில்லை நிறுத்துறோங்க ஐயா.
ஆனா அதே மனம் நம்ம ரொம்ப அந்த மனதை கட்டுப்படுத்தினா அந்த மனது வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்காது. அந்த மனதனால நம்ம உடல் பாதிக்கப்படும் சொல்றாங்க. அது எப்படிங்க நம்ம இப்ப சரி பண்ண முடியும்? மனம்ங்கிறத மனம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. மனம் 5. அந்த மனம் ஒண்ணுங்கிறது மனம் ஒண்ணு. அந்த மனதை பத்தி தெரியாதவங்க தான் சொல்றது இது. மனம் 5. 3வது மனம் தான் தூய்மை. 3வது மனம் தான் ஆரோக்கியம். ஓ. மனம் ஒண்ணு அல்ல, மனம் 5. ஆக அது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய விஷயம் இல்ல, 5ஆ பிரியுது. முதல் வகை மனம் தான். நீ அவங்க சொல்றது முதல் வகை மனம். அப்ப ஓ. மரணம் வருது இல்லையா? நோய் வாய்ப்படுகின்ற பொழுது ஏத்துக்க அப்புறம் ஐயோ ஏன் கத்துற? நோய் வாய்ப்பட்டு வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். அப்ப நான் காப்பாத்துன்னு சொல்லக்கூடாது. உடம்பு வேற, மனம் வேற. உடம்பு துன்பப்படுது. வாயில் ஒரு ம். இனிப்பு சாப்பிட்றப்ப மனம் திருப்தி அடையுது, உடம்பு கெட்டு போகுது. இதுதான் இந்த இடத்துல விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆக மனப்பாடு மாதிரி போக முடியாது. 3வது மனம் இருக்குது, 4வது மனம் இருக்குது, 5வது மனம் இருக்குது. முதல் மனத்தின்படி போக முடியாது, 2வது மனத்தின்படி போக முடியாது. அப்ப மனம் 3வது மனத்தின்படி தான் போகணும். இப்ப மனம் 5. இந்த 5 படிநிலை ஓ. இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு தெரியல. அதனால 3வது மனம், இப்ப நாம வந்து மனதில் இருக்கிற 3வது நிலை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இது முதல் மனம், இது கிடையாது. முதல் மனமா ஓ. இருந்தா நீ சாக வேண்டியதுதான். முதல் மனம் தான் தின்னுட்டு தான் திங்கிறது, போறது, வர்றது, பொருள் தேடுறது, இதெல்லாம் முதல் மனம். அதில் அனுபவிச்சு சாக வேண்டியது. அப்புறம் நோவு வந்து கேட்கக்கூடாது. நான் விருப்பப்படி வாழ்ந்தேன், நோவு வந்துச்சு, வாய் மூடிட்டு கம்முனு இருக்கணும். மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. மருந்து மாத்திரை சாப்பிட்டாவே நீ வந்து இயற்கையை புரிஞ்சுக்கல. நீ வந்து மனதை எதிர்க்கிறேன்னு அர்த்தம். மனம் தானே விரும்பிச்சு, நீ சாப்பிட்ட அப்புறம் நோய் வந்த அப்புறம் அதை ஏற்றுக்க வேண்டியது தானே. அதனால இங்க மனம் 5. மனம் 5 இந்த இடத்துல. மனம் 5ன்னு சொல்லி கொடுக்கணும். அறிவு 6ங்கிற ஓ. மாதிரி, அறிவு 6, அப்புறம் 7. அறிவு 6ன்னு சொல்லணும். அறிவு 6. 6வது அறிவு பகுத்தறிவுங்கிறோம். 7வது அறிவுங்கிறது இயற்கை சக்தியில வாழ்றது. இதுதான். அப்ப ம். மனம் 5ங்கிறத விஷயம். மனம் 3 வரைக்கும் தான் வந்திருக்கிறாங்க. இப்ப 3ங்கிறது கூட்டு நிலை. இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு பண்ணணும். அதனால நாம வந்து மனம் வெறுத்து போனா உடம்புக்கே தண்டனை கொடுப்பீங்க. மனம் வெறுத்து விட்டதுன்னா மனதுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க வேண்டியதானே? உடம்புக்குள்ள தண்டனை கொடுக்குறீங்க. ஆமாங்க ஐயா. அப்புறம் அந்த கேள்வியே தப்பு இல்லையா? அது காரணம் இந்த மனதை பற்றி ஆழமான அறிவு இல்லை. தமிழ் மக்களுக்கு மனதை பற்றி ஆழமான அறிவு கிடையாது. அறிவு 5 நிலை இருக்குது. மனம் மனம் 5 நிலை. அறிவு 6 நிலையில் இருக்குது. பகுத்தறிவு வரைக்கும் வருது. இது வந்து மனம் 5 வரை இருக்குது. அந்த மனதை பற்றி புரிஞ்சுக்கணும். மனதை புரிந்து கொள்ளாமல் ஒன்று மனம்ங்கிறது இதுதான் விஷயம். ஆக நுகர்வுல தான் முதல்ல நுகர்வு. உடம்பை கெடுக்கிற பொருள் பூரா உடம்பை கெடுக்கிற பொருளைத்தான் அந்த மனம் விரும்பும். ஏன்னா இந்த கெடுக்கிற சுகம் இருக்கிறதுனால தான், அந்த சுகம்ங்கிற ஒரு வகையான போதைப் பொருள் இருக்கிறதுனால தான், அந்த போதைப் பொருள் கிடைக்காதனால இவனுக்கு போதைப் பொருளை வந்து வேண்டான்னு சொன்னா மனசு வேதனைப்படுற மாதிரி தான். அவன் போதைப் பொருளை தப்பு பண்ணிட்டு தண்டனை கொடுக்கும்போது ஐயோ வேண்டாங்கிற மாதிரி தான். தப்பு பண்றப்ப தண்டனை கொடுக்குறப்ப ஏற்றுக்கணும்ல. இதுதான் மனம் பண்ற. இந்த மனம் முதல் மனம், 2ஆம் மனம், அப்படிதான் எல்லாரும் பிடிச்சி தண்டிக்கிறோமே இல்லையா? திருடும் ஆமாங்க பொழுது ஐயா. அப்ப அது மட்டும் திருடும் பொழுது திருடுறீங்க, அப்புறம் தண்டிக்கும் பொழுது வேண்டாங்கிறீங்க. அவனுக்கு தான் மனம் வருத்தப்படுது. எந்த மனம் வருத்தப்படுது? யார் சொல்றாங்க? இதெல்லாம் யார் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த முட்டாள்கள் சொல்றது வேலைதான் அது. இப்பதாங்க ஐயா மனம் ஆழமா புரியுது எனக்கு. திருடுறதும் அதே மனம் தான். ஆ ஆனா தண்டிக்கும் போது அந்த மனம் வருத்தப்படுது. அதுதான். ஆ அது புரியுது. நல்லா இப்பதாங்க ஐயா நல்லா புரியுது எனக்கு அது. ம் புரியுதுங்க. அப்ப இந்த தவறு செய்யக்கூடாதுங்கிறது 3வது மனம். நல்லதுக்காக செய்யணும். நல்லதுக்காக அந்த ஒரு செயல் செய்யறப்ப நல்லதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதா? நல்லதுக்காக கூடணும். நல்லதுக்காக நினைக்கணும். நல்லது நடக்குமானால் தான் அந்த வேலை செய்யணும். நீ ஒன்ற வயிற்று பொழப்பு, நீ ஒன்ற குறுக்கு வழியில திருடுவது. இப்ப அதெல்லாம் என்ன? எதுக்கு திருடுறான்? நல்லவன் ஆரோக்கியமா இருக்கிறவன் நல்ல வழியில உழைத்து சாப்பிட்ற உழைப்பு அப்படின்னு சொல்றான். உழைத்து வாழ்றான்னு ஒருத்தர். உழைத்து வாழ்றதுன்னு இருக்குது, திருடி வாழ்ற கூட்டம் இருக்கு. உழைத்து வாழ்றது ஒரு கூட்டம் இருக்குது, திருடி வாழ்றது ஒரு கூட்டம் இருக்குது, ஏமாத்தி வாழ்றது ஒரு கூட்டம் இருக்குது, சரி செய்து வாழ்ற ஒரு கூட்டம் இருக்குது. எல்லா வகையிலும் இருக்கு. எல்லாமே அந்த
அந்த முதல் நிலை மனத்துல தான் வருது. மூன்றாவது நிலை என்பது நல்ல புரியுது. விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்றது, அது மூன்றாம் நிலைன்னு பேரு. இப்ப மனதுக்கு வந்து 5 நிலை இருக்குது. இந்த மூன்றாம் நிலையில தான் அதை கலைந்து பார்த்தல். அப்ப இந்த மூன்றாம் நிலை இந்த ஆரோக்கியம்ங்கிறது அப்படித்தான். உடம்பு கெட்டு போகுதுன்னா அப்புறம் அதை எப்படி ஆதரிக்க முடியுமா? உடம்பு கெடுக்கின்ற பொருளை எப்படி ஆதரிக்க முடியும்? உடம்புங்கிறது ஒரு கோயில், உயிருங்கிறது உள்ள இருக்கிற ஆற்றல். அப்ப உடம்பு கோயில்னா உள்ள இருக்கிற ஆற்றல் தான் இறைவன். ஆற்றல் தான் இறைவன். கரெக்டா தான் வருது. எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு இப்பதானே புரியுது. இது 2000 ஆண்டுக்கு அப்புறம் புரியுது. இப்பதான் மனது, அப்ப இந்த மனதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை. மனதை பற்றி பேச இந்தியாவில் ஒருத்தருக்கு தகுதி கிடையாது. மனதுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இப்ப மனதை பேசணும்னா அது பேசணும், வருஷ கணக்கா பேசினா தான் புரியும். அது வந்து புரியுது. அது மிகப்பெரிய மிகப்பெரிய அது நரம்பு ஒரு பின்னல். அது உடம்பெங்கும் பின்னி போறது. அது வெளியிருக்கிற வெளியிருக்கிற பதிவுகள் நம்மளை தூண்டும், உள்ள இருக்கிற பதிவுகளும் தூண்டும். சும்மா இருக்கிறவனை வந்து வெளியிருக்கிற நிகழ்வு தூண்டி அவனை கெடுக்கும், இவனே தன்னை தூண்டி கெடுத்துக்குவான். இப்படி எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தாண்டி போகிறத மூன்றாவது மனம். மூன்றாவது மனத்துல தான் சாத்தியம். சித்தம் 5 வகைகள் புரியுதுங்க. இருக்கு. சித்தம் 5 வகைன்னு இருக்கு. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4, 5 எல்லாம் பின்னாடதான் வருது. முதல் 3ஆம் நிலையோடு நம்ம முடிச்சுக்கிறோம். இதுல இருக்கு மந்த வடிவம், சிதறுண்ட வடிவம், சிதறுண்டு போய் கிடக்கும், இன்ப துன்பத்துக்கு ஆட்பட்டது. அப்ப இன்பம்னு வந்தா துன்பம் வரும். மனதுல இன்பம் வந்தா இன்பத்துக்காக அவன் செய்யறான். அப்ப இன்பத்துக்காக செய்யறப்போ துன்பம் வந்தே திருடுவது. தீரும் ஐயா. அப்புறம் அப்புறம் துன்பம் வரும் பொழுது துன்பத்தை துன்பத்தை யாரு ஏத்துக்கிறது? இன்பத்தை நீ ஏத்துக்கிற, துன்பத்தை யார் ஏத்துக்கிறது? துன்பத்தை மக்கள் கொடுத்துறதா? துன்பத்தை யாரு? இப்ப இன்பத்தை நம்மளால அனுபவிக்கிற, இன்பத்தை நீங்க திருடும் பொழுது இன்பமா இருக்குது. இன்பத்தை அனுபவிக்க- ஆமா ஐயா. திருடும் பொழுது இன்பமா அதான் யார் இருக்குது. இன்பத்தை அனுபவிக்க நீ இன்பத்தை அனுபவிக்கிற, அடுத்தவனுக்கு துன்பத்துல கொடுக்குற நீ. ஆமாங்க ஐயா. ம் ஒன்றை இன்பம் யாருக்கு பொருந்துங்க? ஒன்றை இன்பம் என்ன? அப்ப ஒரு ஒரு மனிதன் இன்பமா இருக்கிறது யாருக்கு நன்மை? அது என்ன இன்பம்? அது என்ன? அது என்ன இன்பம்? இன்பம்ங்கிறது என்ன? அதுக்கு நேரங்காலம் இருக்கா? அது என்ன இன்பம்? அது என்ன நேரங்காலம் இருக்குதா? அது ஒரு பொருளா, இடையா, என்ன இருக்குது? அதுல ஒண்ணுமே இல்லையே. இன்பம்னு துன்பம்ங்கிறது இன்பம் துன்பம்ங்கிறது என்ன? இதெல்லாம் என்ன அளவுகோலா? அது மாறக்கூடியது. இன்பம் மாறக்கூடியது, துன்பம் புரியுதுங்க. மாறக்கூடியதா? மாறக்கூடியது பத்தி அது பேசவே ஆமாங்க. தேவையில்லை. இன்பம் மாறக்கூடியது, துன்பம் மாறக்கூடியது. அப்ப நியூட்ரல், நடுநிலை சரிங்க. தான் நமக்கு தேவை. ம். அதை பத்தி சரி. நீங்க இதுல இருக்கு. அதனாலதான் ஒருத்தருக்கு இவரு குமார் கேட்டிருந்தாரு, ஸ்டூடெண்ட் குமார் கேட்டிருந்தாரு. இங்க திருலோகச்சந்தர் காணோம், காலையில வந்தா மறுபடியும் போயிட்டாரு. ம். அப்ப இந்த இந்த சரிங்க. இளமை முதுமை எல்லாம் வந்து ஒரு சிக்கலான கேள்விதான். இளமை முதுமை எல்லாம் ஒரு சிக்கலான கேள்வி. அதெல்லாம் தொடர்ந்து அது 100 ஆண்டு வாழ்ந்தா தான் தெரியும். அது எதுவுமே 100 ஆண்டுகள் வாழ்ந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாம் புரியுது. கணக்கு போட்டு எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம நமக்கு வாழ்ந்து இருக்க பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும் அது. எதுவுமே செய்து பார்க்காம சொல்ல வாழ்ந்து முடியாது. பார்த்து அது. நோய் நல்லாகிறதுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப கூட ஒருத்தருக்கு வந்து மூல நோயின்னு கேட்டிருந்தாரு. மூல நோய், கடுமையான மூல நோய். மூல நோய் முத்தி அந்த சீல் வச்சிருச்சுங்கிறான். சீல் வச்சு புற போடிருச்சுங்கிறான். அப்புறம் எந்த லட்சணத்துல உடம்பு எப்படி, எந்த அளவுக்கு அந்த உணவு பழக்கம் இருக்கும் பாருங்க. அவனை விவரத்தை சொல்லிட்டேன். 20,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொல்லிட்டேன். அல்லது 3000 கட்டி வகுப்புல சேரு, அல்லது 350 வாங்கி 350 கட்டி சேரு, புத்தகத்தை வாங்கி படி, அல்லது 3000 கட்டி சேரு, உடனே வயிற்று வலியா 20,000 கட்டி சேரு. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு, எத்தனை நாளுக்குள்ள நீங்க நல்லாக்குறியோ அந்த அளவுக்கு. அதெல்லாம் பேசி அனுப்பிச்சாச்சு. அவன் அவ்வளவுதானே, அவன் எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. நோயை ஆமாங்க. குணமாக்க முடியாதுங்கிறதான விஞ்ஞானமே. மருந்தினால் நோய் குணமாக்க ஆமாங்க. முடியாது. அவனை பார்த்துட்டு தானே வர்றீங்க இங்க. பதில் சொல்லியாச்சு, அவ்வளவுதான். ஆமாங்க. ஆமாம், எங்க போனாலும் தவிர்க்க. மூல நோய் நல்லது பண்றேன்னு சாதாரணமா?
ரத்தமே கெட்டு போய் கிடக்கு. உள்ள இருந்து பூரா ரத்தம் கெட்டு கிருமிய போய் பயங்கரமா. குடல் அழுகி போய் அதேதான். 30 அது மட்டும் இல்ல, கிருமி உடம்பே கிருமியா மாறி இருக்கு. புரியுதுங்க. கோடிக்கணக்கான பல லட்சம் உடம்புல பாதியில கிருமிதான் இருக்கு. நாட்டம் கொஞ்சத்தை நாத்தமா அடிக்கப்பா. மூல நோயினா அவ்வளவுதான், அழுகி போச்சுன்னு அர்த்தம். நாற்றம் பூரா பிணமாவே இருக்கும் உள்ள. புழுக்கியே அத்தனை புழுக்கியே இருக்கும் உள்ள. அத பொறையே போய் கிடக்குது. அது வெளி தள்ளுதுங்கிறான். புற மாதிரி வந்து புழு வச்சிருக்கிறாங்க பிடிச்ச அளவு. அது வேற வெளியே வந்துட்டு இருக்கு நாத்தம். இங்க பசி அது வேற கொள்ளும். திங்கிறதா வேணாம், அதுவும் பெரிய கொடுமை. அது நான் சொன்னேன், இயற்கை ஆற்றல்ல வாழ்ந்தா தான் முடியும். உணவு தின்னுட்டு ஆரோக்கியத்தை வர முடியாது. இயற்கை ஆற்றல் எடுத்துட்டு வாழ முடியும். அப்ப உணவுங்கிறது கிடையாதுன்ட்டேன் நான். அது புரியுதான்னு பாருங்க அப்படின்ட்டு நான். அது புரிஞ்சாதான் நீ செய்ய முடியும். அடி ஆமா, அவர் எழுதுறாரு பாவம், வேறு வழி தெரியாம நம்மளுக்கு தொலைபேசி பண்றாரு. நான் சொல்லிட்டேன், இது வந்து இது நீ மருத்துவரா மாறணும், இயற்கை ஆற்றல்ல வாழ்ந்தா தான் குணமாக. தின்னுட்டெல்லாம் வாழ முடியாதுன்ட்டேன் நான். தின்னெல்லாம் குணமாக்க முடியாதப்பா சாமி. நீ விருப்பப்படுறது திங்க முடியாது, அவ்வளவுதான். அது என்ன பண்றது? எல்லாம் கதறாங்க. திங்கிறத கை வச்சாலே கதறாங்க ஐயா மக்கள். திங்கிறத கை வச்சாலே மக்கள் கதறாங்க ஐயா. ஏன்னா இயற்கை தெளிவா இருக்கு. ஏன்னா இயற்கை வந்து ஏன் அப்படின்னா, இயற்கை வந்து அவனை வந்து சாவல உறுதிப்படுத்துது. இயற்கை வந்து அவனை சாவுறதுல உறுதிப்படுத்துது. அவன் சாவல இருந்து தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக இயற்கை தான் அந்த வேலையை பண்ணுது. நாம சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி சொன்னா, அவன் சாவுல இருந்து தப்ப கூடாதுங்கிறதுக்காக அவனை எதிர்த்து பேச சொல்லணும். ஐயா இப்ப அவங்களுக்கு விதியில தள்ளிடலாமா ஐயா? விதி அவங்களுக்கு அந்த காப்பாற்றக்கூடிய விதி அந்த இதுல சொல்லி அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது குருகுல கல்வியில உட்கார்ந்து படிச்சாதான் அந்த விதியை மாற்ற முடியும். நீயெல்லாம் விதியை மாற்ற முடியாது. குருகுல கல்வியில போனா தான் விதியை மாத்துறது. இல்லைங்கய்யா, நம்ம சொல்றதை கேட்கறதுக்கே அவங்களுக்கு அந்த அந்த இது வரமாட்டேங்குதுங்க போது, அப்ப என்ன அப்ப எப்படி அவங்களுக்கு அந்த அந்த இதே இல்லைன்னு எப்படி நம்ம ஒதுக்க முடியுங்க? எப்படி பண்றதுங்க ஐயா? நம்ம கொண்டு வைக்க முடியாது. ஒண்ணும் பண்ண முடியும். அவன் இறந்துதான் தீரணும். துடிதுடித்து சாகத்தான் செய்யணும். ஒண்ணும் பண்ண முடியும். துடிதுடித்து சாகத்தான் செய்யணும். இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்னாங்க ஐயா, இப்போ வந்து நான் வந்து இடைநிலையா சந்திச்சது வந்து எனக்கு வந்து இப்ப நல்ல விதி சரியா இருக்குன்னு நினைக்கிறவா எடுத்துக்கவா, இல்ல இது எப்படி எடுத்துக்கிறதுங்க ஐயா? இது எப்படி சரியா எடுத்துக்கிறதுங்க ஐயா? நான் இது வந்து விதிங்கிறது என்ன? இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டுட்டு இயற்கைப்படி வாழ்றதே விதி. அப்ப எல்லாருக்கும் இணைய ஏன் போய் சேர்றது இல்லை? அதாங்க ஐயா கேள்வி. இணைய வந்து எல்லாருக்கும் போய் சேராததுக்கு காரணம் என்னங்க ஐயா? எல்லாருக்கும் போய் சேராததுக்கு காரணம் ஏன் காரணம் கேட்டா, அவனுடைய பழக்கத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. பழக்க வழக்கத்துல இடைஞ்சலா இருக்கு. இயற்கை எங்க தடை பண்ணி வச்சிருக்கீங்க இத? அவன் சாவல இயற்கை எங்க பண்ணுது கேட்டீங்கன்னா, அவன் சாவை உறுதிப்படுத்துது. இயற்கை சாவை உறுதிப்படுத்துது. தப்பிச்செல்லாம் போகக்கூடாது, இணையிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த பக்கம் நீ போய் கட்டுப்படுத்து, இந்த பக்கம் போயிடாதே. அதெல்லாம் முயற்சி பண்றவனுக்கு தான் கிடைக்கும். நீ முயற்சி பண்ணாம எப்படி போற? அவள முயற்சி பண்றவன் அவன்லாம். அதெல்லாம் எப்படி ஒண்ணுதான் 2 தான் தப்பிக்க முடியும். நீ எப்படி தப்பிக்கலாம்? 2 தான் தப்பிக்க முடியும். 2 தான் தப்பிக்க முடியும். நீ எல்லாம் சாவருக்கு வந்தவன், நீ போய் எப்படி அங்க போய் நீ சாவறதுக்கு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். நீ போய் அங்க போய் போலான் இருக்கிற. நீ அவனை அங்கே போயிடுவேன். நீ அது அவனவே எதுக்க வச்சிரும். அப்ப இதுல போய் நாம எவ்வளவு கருணை காட்டி அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால முடியாதுங்க ஐயா. அவனா தப்பிச்சு வந்ததுதான். அவனா தப்பிச்சு இந்த கலையை படிச்சாதான். இப்ப நிறைய பேர் வந்துட்டு ஓடிட்டாங்கல்ல. ஏன் என்ன காரணம்? சும்மாவே கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. முடியாதுன்ற நானு. சும்மா கத்துக்கிறோம் என்ன நன்மை? அதனால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. நன்மை இருந்தா நடத்தி கொடுப்பேன். யாருக்கும் எந்த நன்மை, சும்மா யாருக்கும் எந்த நன்மை இல்லைங்க ஐயா. எனக்கு என்ன நன்மை சொல்லி கொடுக்க? சும்மா அதோட அருமை அவங்களுக்கே தெரியாம போயிருங்க ஐயா. இலவசமா கிடைச்சது தூக்கி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதை ஒரு வேலையை கொடுத்து இப்போ டாக்டருக்கே படிக்கிறாங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஒரு டாக்டருக்கு படிச்சவங்க அவங்களுக்கு அந்த இது படிச்சதை பிடிக்கலன்னா கூட இவ்வளவு செலவு பண்ணி படிச்சுட்டு வைத்தியம் அந்த செலவுக்காக வைத்தியம் பண்ணிட்டு டாக்டரா இருக்காங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க ஐயா. போட்ட பணத்தை எடுத்தா குணம் இல்ல. ஆமாங்க ஐயா.
அதான் அந்த பணத்தை கொடுத்து அந்த பணத்துக்கு தான் அவங்க வேல்யூ தராங்களே தவிர அப்ப கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாக்குறது இல்லைங்க ஐயா. அதை செலவு பண்ணியிருக்கான்ல, அப்ப எடுத்தாகணும் இல்ல. ஒரு வியாபாரம் பண்றப்போ ஒரு 100 ரூபாய்க்கு 100 ரூபா போட்டு ஒரு 100 ரூபா போட்டு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அப்புறம் அதை 101 ரூபாய்க்கு விற்கணும் இல்ல, அசலாது ஆகணும் இல்ல. அதை பொருள் செலவு பண்ணும்போது அதோட மதிப்பு நம்மளுக்கு வேல்யூ அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோம். அதனாலதான் நான் வர்றவங்களை எல்லாம் 3000 கட்டி ஒரு மாசம் மட்டும் இருங்க அப்புறம் ஓடி இருப்பேன். எல்லாத்துக்கும் இந்த பொது விதி தாங்க. நான் சொல்லிட்டே இருக்கனால எனக்கு வரவும் வராது. எனக்கு லாபம் இருக்கணும் இல்ல, எனக்கு லாபம் இருந்தா தானே செய்ய முடியும். நீங்க ஆரோக்கியம் பெறீங்களா விட்டுருங்க, எனக்கு எப்படி இந்த நட்டத்தை யார் சரி செய்வாங்க? நான் ஏன் கத்திக்கிட்டே இருக்கணும்? நான் கடை திறந்து எதுக்கு வச்சிருக்கிறேன்னா எனக்கு வருமானம் வரணும், அந்த செலவு சரி செய்யணும் அப்படிங்கறதுக்கு தான். குறைஞ்சபட்ச தேவைகள் இருக்கு இல்லையா, அதை நான் தான் முடிவு பண்ணேன். எனக்கு என்ன தேவைங்கிறது நான் தான் முடிவு பண்ண முடியும். எனக்கு என்ன தேவை இருக்குது முடிவு பண்றேன். நான் ஒரு வண்டி வச்சிருக்கேன்னா அந்த வண்டிக்கு என்ன பராமரிப்பு நான் முடிவு பண்ணி இந்த வண்டிக்கு இந்த விலை வைக்கிறேன். அப்ப 1,00,000 சொல்றேன். நீ அந்த வண்டியில போகணும்னா அந்த 1,00,000 கொடுத்துட்டு தான் நீ போயாகணும். அதுதான் எங்க விதி. நிறைய இயற்கை வாழ்மையா மொத்த நிறைய போய் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்துக்காக ஃப்ரீ, கருணை, அன்பு, பாசம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து மக்களை பழகிட்டாங்க ஐயா. அப்ப வியாதியில் வந்துட்டாலும் இலவசமா காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க ஐயா மக்கள். ரெண்டாவது இலவச மருத்துவம் இருக்குது, கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப வியாதினா இலவசமா ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி எங்கேயுமே அரசாங்கமே இலவசமா கொடுக்கறது இல்லையா? அரசாங்கமே 1,00,000 கொடுக்குது, பணம் தானே கொடுக்குது. அது இல்லப்பா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. சரி, அரசாங்கத்துக்கு பணம், அரசாங்கத்துக்கு 1,00,000 பணம் எங்க இருந்து வருது? யார் அப்பன் வீட்டுல இருந்து வருது? அதை அந்த அளவுக்கு மக்கள் தெளிவா யோசிக்கிறாங்க ஐயா. மக்கள் அவ்வளவு தெளிவா அவன் சுயநலவாதின்னு அர்த்தம். அப்ப அரசாங்கம் என்ற பணத்தை தானே கொடுக்குது. அதுதாங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா. என்னுடைய பணத்தை தானே, என்னுடைய பணம் தானே எல்லாம் போய் சேருங்க. அரசாங்கம் எங்க? அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? வரி தானே அரசாங்கத்துடைய வருமானமே. 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. யோசிக்கிறது இல்லை எங்க இருந்து. இலவசங்கிறது என்ன? அதாவது இலவசங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் பொருளை வாங்கி விலை கம்மியா கொடுக்கறது, அவ்வளவுதான். 100 ரூபாய்க்கு வாங்கி அரசாங்கம் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு உனக்கு சும்மா கொடுக்கும். 100 ரூபா கொடுத்து அரசாங்கம் 100 ரூபா கொடுத்து வாங்குது இல்லப்பா. மிதிவண்டி கொடுக்குதுங்க, மிதிவண்டி கொடுக்குது, எல்லாமே கொடுக்குறாங்க. பேருந்து கூட இலவசம் தான். டீசல் எங்க இருந்து வாங்க? டீசல் இலவசமா அரபு நாட்டுல இருந்து வருதா? கிடையாதுங்க. அப்ப அதுக்கு அந்த டீசலுக்கு யார் பணம் கட்டுறது? வாங்குறவங்க தான் கட்டி ஆகணும், நம்ம தான் கட்டி ஆகணும். அப்புறம் இலவசங்கிறது எங்க ஏமாத்து வேலை? மக்கள் இதே புரியாம இருக்காங்க. மக்களுக்கு இயற்கை மருத்துவத்துல இதை விட பயங்கர செலவு. இயற்கை மருத்துவத்துல ஒரு நாளைக்கே ஃபீஸ் 10,000, 5,000 ஒரு நாளைக்கு. 5,000 இல்லாம இயற்கை மருத்துவத்துக்கு போக முடியும். ஒரு நாளைக்கே 5,000, ஒரு நாளைக்கே 5,000. இந்த ஆலோசனை கட்டி நான் வெறும் 3,000 தான் வச்சிருக்கேன். வெறுமே நான் 3,000 வச்சிருக்கேன் ஆலோசனை கட்டி. அவன் 5,000, ஒரு நாளைக்கே 5,000. அங்கெல்லாம் 10 நாள் தங்கினீங்கன்னா 50,000 கட்டிட்டு 50,000 போறாங்க, எல்லாரும் போறாங்களே ஐயா. அது நிறைய போயிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் போனாங்க ஐயா. போய் அங்கேயே ஒரு 3 மாசம் தங்கி இருந்து வைத்தியம் பண்ணிட்டு வந்தாங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்தாங்க, ஒரு வருஷமா என்னமோ இருந்தாங்க. திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு மாறி திரும்ப அப்படியே அவங்க பழைய நோய்க்கு அடிக்ட் ஆகி பழைய அவங்க மரணமாகிற அளவுக்கு அவங்களுக்கு இதாயிடுச்சுங்க ஐயா. அப்படி ஆனா அங்க போய் அங்க இருந்தா அந்த நல்லா இருக்காங்க ஐயா. சரியாகி வராங்க, உடம்பு இழைச்சி வராங்க. திரும்ப 1 மாசம் 2 மாசம் தான் அந்த பழைய நிலைக்கே போயிடுறாங்க. அங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அதை நீங்க கடைப்பிடிக்க வேண்டியதானே? அது செய்யறது இல்லைங்க ஐயா. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆசிரியரோட தொடர்பு இல்லை அப்படிங்கும் போது, கட்டாகுதும் போது அந்த நமக்கு அந்த இது கிடையாதுங்க ஐயா. நம்ம ஆசிரியர் அங்க பணம் கொடுத்துட்டு வந்திருக்கீல்ல, அங்க பணம் கொடுத்துட்டு வந்திருக்கீல்ல, ஏன் செய்யல? நீ பணம் கொடுத்துட்டு வந்திருக்கீல்ல, ஏன் செய்யல? இன்னைக்கு இயற்கை மருத்துவங்களை சும்மா கிடையாது. இன்னைக்கு இயற்கை மருத்துவங்கிறது ஒரு நாளைக்கு 5,000 இல்லாம கிடையாது. அது 5,000 எவ்வளவு இருந்திருப்பது? குறைஞ்சபட்சம் 5,000 அது இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இதுக்கே எப்படின்னா ஆங்கில மருத்துவத்தில் ஒரு நாளைக்கு 10,000 கட்டணும். அங்கெல்லாம் உள்ள போனேனே 50,000 கட்டணும். சோதனைகளுக்கே இன்னைக்கெல்லாம் சோதனை பண்றதுக்கே நீ 10,000, 5,000, 20,000 மருத்துவமனை பொறுத்து அதெல்லாம் மாறுது. அரசாங்க மருத்துவமனமே பணம் கட்டிதான் ரத்த சோதனை பண்ணணும். நீங்க அது பேசவே முடியாது. அதெல்லாம் கௌரவம். அந்த அவனுடைய பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி இடத்த மாத்திக்கிறான்.
வசதி ஆமாங்க இருக்கவங்க தானே இயற்கை மருத்துவத்துக்கு போறீங்க, வசதி இருக்கவங்க தானே தனியார் மருத்துவத்துக்கு போற, யாரும் வசதி இருக்கிறவங்க தானே. இப்ப நீங்களும் தனியார் மருத்துவத்துக்கு தானே போறீங்க, ஆமாங்க அப்ப நீங்க பணக்காரர் தானே. ஆமாங்க ஐயா. அது அந்த வழி புரியுதுங்க. இல்லாதவன், அதுக்கே வழி இல்லாதவன் தான் அரசு மருத்துவமனை. அரசு மருத்துவத்துக்கு போனோன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர்த்த, ஒரு நாளைக்கு 1000 பேத்துக்கு வைத்தியம் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு ஆமாங்க 1000 பேர், 2 மணி நேரத்துல 1000 பேர் நிக்கிறான். 1000 பேர்த்துக்கும் வைத்தியம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏதோ ஒண்ணு எடுத்து கொடு. 1000 பேர்த்த பார்க்கறானுங்க ஒரு நாளைக்கு, இலவசமா ஆமாங்க ஐயா. பார்க்கறான். ஆ. அவனுக்கும் நல்லாகாது, இவங்களுக்கும் நல்லாகாது. அதான் புரியுதுங்க. விஷயம். அப்ப தனியார் மருத்துவமனைக்கு போறவன் பணக்காரன் தான். பணம்ங்கிறது நிரந்தர பணமா, கடன் வாங்கிட்டு போறோம்னு அதெல்லாம் கேள்வி இல்லை. பணம் கட்டணம் கடத்தானே தனியார் மருத்துவத்துக்கு போறீங்க. ஆமாங்க ஐயா. அப்ப நீங்க பணக்காரர் தானே. கடன் ஆமாங்க வாங்கியாவது ஐயா. கொடுக்குறீங்க, கடன் வாங்கியாவது கொடுக்குறீங்களா இல்லையா. ஆமாங்க ஐயா. அது மாதிரி தான் இதுவுமே. புரியுது அப்படித்தான் புரியுதுங்க பார்க்கணும். ஐயா. புரியுது. இதெல்லாம் பேசித்தான், அதனாலதான் சொல்றேன். அதனால பேசி பேசி சரி பண்றோம். பேசி சரி பண்ணா அவனுக்கு கடைசி வரைக்கும் சொல்லி கொடுக்கலாம். இல்லாட்டினா புரிஞ்சுட்டு போயிட வேண்டியதுதான். புரிஞ்சுட்டு அதுல எந்த யூஸ் இல்லைங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டு போறதுனால எந்த பலனும் இல்லைங்க ஐயா. தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பலனும் இல்லை. ஆமா. பயன்படுத்தி செயல்படுத்தி இருக்கு. அப்படியே தெரிஞ்சுக்கிறதுனால புரிஞ்சுக்கிறதுனால ஒரு அப்ப அப்ப தியாகம் பண்ணு, தியாகம் பண்ணிட்டே வா. எந்த அளவுக்கு தியாகம் பண்றியோ அந்த அளவுக்கு கிடைக்கும். அதனாலதான் புரியுதுங்க. 12 வருஷம் நீங்க, நான் 12 வருஷம் நன்கொடை கொடுங்க. யாரா இருந்தாலும் 12 வருஷம் கொடுத்துட்டே இருங்க. அப்ப என்ன உங்களுக்கு என்ன நட்ட அதுல? நன்கொடை கிடையாதுங்க ஐயா. கொடுக்குறேன்னு யாருக்கு நட்டா? அப்ப நான் எனக்கு நன்கொடை நன்கொடை கொடுக்குறது உனக்கு என்ன நட்டம் வரும்? நட்டம் வர்றதா வராத. இது இது வந்து நஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க. இதோட அருமை தெரியலன்னு தான் சொல்லுங்க ஐயா. நஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க ஐயா. ஆமா. அப்ப அப்படி நான் நஷ்டம் நினைச்ச அருமை நான் அது புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தங்க ஐயா. எனக்கு அப்படியே சொல்ல ஆமா. முடியும் நான். ஆமா. அப்ப நீ நீண்ட காலம் வாழணும்னா நீ இந்த காலம் செலவு பண்ணித்தான் தீரணும். இல்லை தனிமையில காட்டுல போய் உட்காந்துக்கோ. யாரு வேண்டாங்கிறாங்க? யாரு கூட அப்படி போய் உட்காந்துக்கோ. தனிமையில போய் உட்காந்துக்க. யாரு வேண்டாங்கிறாங்க? மக்களோட புரியுது. பழகணும்னா, மக்களோட பேசணும்னா நீ அதுக்கான எல்லாம் பண்ணித்தான் தீரணும். இப்ப நீங்களே வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்கன்னா இந்த வீடு சும்மா வந்துருமா? வராதுங்க ஐயா. இந்த வீடு கட்டுறேன்னா எத்தனை குறைந்தபட்சம் 10 லட்சம் வேணும்ல. எங்க இருந்து கட்டுனீங்க? ஆமாங்க. இப்போ நான் இந்த வீட்டில் உட்காந்துருக்கேன்னா இந்த வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 4000, 5 லட்சம், 4 லட்சம், 4 லட்ச ரூபா கொடுத்து பிடிச்சிருக்கேன். 4 லட்சத்துக்கு இன்னைக்கு வெளி விட்டோம்னா 2 ரூபா 10,000 வட்டி மட்டும் வரும். அதான் இதெல்லாம் இயற்கையில் இருக்கிற தன்மை தான். வேண்டான்னு சொன்னோம்னா எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, யாரோடையும் தொடர்பே இருக்கக்கூடாது. அப்பதான் பொருள் எல்லாம் இருக்கும். ஓ! எதுவுமே வேண்டாங்கும் போது அது கடைசி உச்சக்கட்டம் அடையாது. இப்படிதான் யோசிக்க வேண்டியது. அப்புறம் மறுபடியும் பார்ப்போம். சரியா? நன்றி. சரிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா.